என்ன தீபிகா, அவனை பத்தி பேசினா உனக்கு கோபம் வருது? ஆமா, கோபம் வரதா செய்யும். அவன் மேல என்ன தப்பு இருக்குன்னு நீ அவனை திட்டிக்கிட்டு இருக்க. உனக்கு பிடிக்கல, அதோட பேச்சையே நிப்பாட்டு. இதுக்கு மேல நான் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டேன். இவ்வளவு நாட்களாக தன்னுடன் மிக நட்பாக பழகி வந்த தீபிகா இப்படி திடீரென கதிருக்கு ஆதரவாக பேசுவதை ஈஸ்வரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஏதோ ஒன்று தவறாக இருப்பதை அவன் புரிந்து கொண்டான். கார் இப்போது புறப்பட்டு நேராக தீபிகாவின் வீட்டிற்கு முன்பாக நின்றது. காரிலிருந்து இறங்கி வெளியே செல்லும் போது கூட தீபிகா ஈஸ்வரிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவள் அவ்வளவு கோபமாக இருந்தாள். அதை கவனித்த ஈஸ்வருக்கோ மனதிற்குள் ஒரு மாதிரியாக இருந்தது. கதிரிடம் இன்றைக்கு தீபிகா பேசிய விதத்தை வைத்து பார்த்தால் அவள் அவனுடைய கடைக்கு ரெகுலராக வருகிறாள் என்பதை ஈஸ்வர் புரிந்து கொண்டான். இது தன்னுடைய காதலுக்குத்தான் ஆபத்து என்று நினைத்த ஈஸ்வர் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று அவன் முடிவு செய்து விட்டான். இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவன் நீரஜுக்கு போன் செய்தான். ஹலோ நீரஜா, எப்படி இருக்கீங்க? என்ன ஈஸ்வர், தீபிகா ஃபோன் எடுக்கலையா? புதுசா எனக்கு கால் பண்ணியிருக்க? அப்படிலாம் இல்லை, தீபிகாவை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக தான் கால் பண்ணேன். தீபிகா இப்போ அடிக்கடி அந்த ஓஎம்ஆரில் இருக்க ஃபுட் ட்ரக்குக்கு போகிறான்னு நினைக்கிறேன். அங்கே சாப்பாடு கடை நடத்திட்டு வர்ற பையனுக்கும் தீபிகாவுக்கும் ஏதோ பர்சனலாக போயிட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும், தீபிகாவுக்கு ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும். அவள் தினமும் அங்கே போகிறான்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை என்னன்னு பார்த்துக்கோங்க. அவள் புத்திசாலியான பொண்ணு தான், இருந்தாலும் இன்னைக்கு என்னையும் அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தா. அவள் அந்த பையன்கிட்ட பேசின விதமே சரியில்லை. உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களா பார்த்து ஏதாச்சும் முடிவெடுத்தாதான் சரியாக இருக்கும். இல்லாட்டி உங்கள் குடும்பத்துக்கு தான் இது ரொம்ப பெரிய கெட்ட பேராக வந்து முடியும். ஆமாம் ஈஸ்வர், தீபிகா அந்த கடையில் நின்று அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கதை நானே பார்த்துருக்கேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினச்சேன். அவளை ஏற்கனவே வார்ன் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த விஷயம் இவ்வளோ சீரியஸாக போகும்னு நான் நினச்சி பார்க்கல. ஆமாம் நீரஜ், விஷயம் ரொம்ப சீரியஸாக தான் இருக்குது. அந்த பையனை பார்க்க ஒரு லோவர் மிடில் கிளாஸ் பையன் மாதிரி தான் இருக்கான். இதை இப்போவே ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். தீபிகாவுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு. அவளுக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாமே. ஆமாம் ஈஸ்வர், நான் இந்த பிரச்சனையை அப்பா கிட்ட கொண்டு போகிறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவாக அப்பா எடுப்பார்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இவ்வாறாக பேசிவிட்டு நீரஜ் ஈஸ்வரின் போன் காலை கட் செய்தான். தீபிகாவோட வீட்டில் கல்யாண பேச்சு எடுத்தால் முதல்ல அவங்களோட பார்வை திரும்புறது என் பக்கமாக தான் இருக்கும். என்னோட ஃபேமிலியும் அவங்க அளவுக்கு ரொம்ப பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலி தான். அவங்களா வந்து கேட்கலன்னா கூட நானாகவே அப்பா அம்மாவை கூப்பிட்டு போய் அவளை பொண்ணு கேட்கணுன்னு இருக்கேன். தீபிகா என்னை விட்டு போகிறத நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன். ஐ லவ் யூ தீபிகா. இவ்வாறு தனக்குத்தானே பேசிக்கொண்டு காரை ஓட்டினான் ஈஸ்வர். அதே நேரத்தில் தீபிகா வீட்டிற்குள் வருவதை நீரஜும் கவனித்தான். ஆனால் அவன் எதுவும் சொல்லாமல் சிகரெட்டை எடுத்து புகைத்து கொண்டிருக்க அதை பார்த்த தாரா, நீரஜ் என்னாச்சு? எதுக்காக இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? இதோட இது 3வது சிகரெட். நீங்க இவ்ளோ ஜாஸ்தியா சிகரெட் பிடிக்க மாட்டீங்களே? இல்லை தாரா, தீபிகா ஒரு ஃபுட் ட்ரக் வச்சிருக்க பையன் கூட பேசிக்கிட்டு இருக்கலாம். என்ன சொல்றீங்க? என்னால நம்பவே முடியலையே. ஆமாம், நானே 2 வாட்டி பார்த்தேன். அந்த கடையில் இருக்கிற பையன் கூட ரொம்பவே க்ளோஸாக சிரித்து பேசிகிட்டு இருந்தா. விஷயம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஈஸ்வர் கூட கால் பண்ணி இன்னைக்கு அதை தான் சொன்னான். ஈஸ்வரா சொன்னா? ஆமாம், அவனும் இது நல்லதில்லை அப்படின்னு சொன்னான். சீக்கிரமாக அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு ஈஸ்வர் சொன்னான். தீபிகாவும் ஈஸ்வரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அவனுக்கே சந்தேகம் வர அளவுக்கு தீபிகா நடந்துக்கிட்டா அப்படின்னா விஷயம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. நீரஜ், நீங்க நினைக்கிறது தப்பு. தீபிகா ஒருவேளை ஈஸ்வர் கிட்ட ஃப்ரெண்டா மட்டும் பழகி இருக்கலாம். ஆனா ஈஸ்வரோட பார்வையில தெரியுது அவன் கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஷிப்பா மட்டும் பழகல. அதுக்கும் மேல அவன் மனசுல ஏதோ ஒரு எண்ணம் இருக்கு. இப்போ இந்த விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்ததே ஈஸ்வர் தானே. கண்டிப்பா அவன் வேற ஏதோ பிளானோட தான் வந்திருப்பான். ஆனா இந்த விஷயத்த நாம நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். என்ன தாரா சொல்ற? இந்த விஷயத்த நம்ம எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியும்? ஆமாங்க, இப்போ உங்க அப்பாவோட 40% ஷேர் உங்க தங்கச்சி பேர்ல தானே இருக்கு. அவ யாரையாவது கல்யாணம் பண்ணி வேற குடும்பத்துக்கு போயிட்டா அந்த ஷேர் மொத்தமும் இப்ப வேற குடும்பத்துக்கு தானே போகும். ஆமா, அதுக்கு நம்ம குடும்பத்திலேயே யாரையாச்சும் அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த ஷேர்ஸ் எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு தானே வரும். நம்ம குடும்பத்துல யார் இருக்கா அவளை கல்யாணம் பண்ணிக்க? என்னங்க மறந்துட்டீங்களா? என்னோட தம்பி தருண் ஆஸ்திரேலியாவுல டாக்டரா இருக்கானே. அவன் அங்க சொந்தமா ஹாஸ்பிட்டல் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அத மறந்தே போயிட்டீங்களா? ஆனா தருணுக்கும் தீபிகாவுக்கும் செட் ஆகுமா? அவன் லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி ஆச்சு. செட் ஆகுதோ செட் ஆகலையோ, சொத்து வருதா அத மட்டும் பாருங்க. என்ன தாரா சொல்ற? ஆமாங்க, என் தம்பிக்கும் கல்யாண வயசு தானே ஆகுது. உங்க தங்கச்சிக்கும் என் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தா சொத்து எங்கேயும் போகாது, நம்ம குடும்பத்திலேயே தான் இருக்கும். என் தம்பி நான் சொல்ற பேச்சு கேட்பான். நான் சொல்றதுதான் சரியா இருக்கும். இந்த பாயிண்ட நம்ம உங்க அப்பா கிட்ட கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். ஆனா நேத்து நடந்த பிரச்சனையில நான் அப்பா கிட்ட இத பத்தி எப்படி பேசுவேன்? இங்க பாருங்க, நீங்க ஸ்டார்ட் மட்டும் பண்ணி விடுங்க, நான் எண்டு கார்டு போடுறேன். இவ்வாறு சொல்லிக்கொண்டு அவர்கள் 2 பேரும் அந்த அறையை விட்டு வெளியே வரும்போது அஜய் மல்கோத்ரா அந்த வீட்டின் லிவிங் ரூமில் உட்கார்ந்து ஆபீஸ் ஃபைல்களை செக் செய்து கொண்டிருந்தார்.
அப்பா ஃப்ரீயாக இருக்கீங்களா? தீபிகா பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? தீபிகாவை பற்றியா? அவளுக்கு என்னப்போ? இவ்வாறாக அவர் கேட்டுக்கொண்டே தன் கையில் இருந்த ஃபைலை மூடி முன்னால் இருந்த காஃபி டேபிளில் வைத்துவிட்டு நீரஜை பார்த்தார். அப்பா, ஒரு பிரச்சனை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. தீபிகா ஓஎம்ஆர்ல ஃபுட் ட்ரக் வச்சிருக்க ஒரு பையன் பின்னாடி சுத்துறதா தகவல் வந்திருக்கு. என்ன சொல்கிற நீரஜ்? ஆமாப்பா, நானே 2 தடவை அந்த கடைக்கு பக்கத்தில் தீபிகாவை பார்த்தேன். இன்னைக்கு கூட ஈஸ்வர் கால் பண்ணி அதே விஷயத்த சொன்னான். அவள் அந்த ஃபுட் ட்ரக்குக்கு ஈஸ்வரையும் கூட்டிகிட்டு போயிருக்கா. நான் அன்னைக்கு அவளை இனிமே அங்க போகக்கூடாதுன்னு லாஸ்ட் வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறமா கூட அவளுக்கு என்ன தைரியம், நம்மளோட குடும்பத்தோட ஸ்டேட்டஸ் என்ன, மான மரியாதை என்ன, அதை எதையுமே அவ பெருசா மதிக்கிறதே கிடையாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். கேளுங்க ஸ்பைசி லவ் ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.